ப்ராஜெக்ட் தேர்வு அப்படின்னு ஒன்று கொடுத்து அதில் மதிப்பீடு செய்கிறார்கள். அப்போ நாங்களும் அந்த ப்ராஜெக்டை பெருமையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு வீடியோ கேம்ஸ் விளாட போயிடுறோம். பாவம் எங்கள் அம்மா அப்பா தான் ஆஃபீஸ்க்கு லீவ் விட்டு பகலாக கண் முழிச்சு அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. எங்கள் அம்மா அப்பா பண்ண ப்ராஜெக்டை நாங்களும் பெருமையாக பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, திருவிளையாடல் புராண காலத்துலேருந்தே இப்படி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எங்கன்னா பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவியின் கூந்தலின் நறுமணம் இயற்கையா செயற்கையா என்ற கேள்விக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார். இதை கேட்டு தருமி புலம்பிக் கொண்டிருந்தார். அப்போ சிவபெருமான் இதற்கான பதிலை தருமியிடம் கொடுத்தார். இப்போ தருமி இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அரசபைக்கு எடுத்துக்கொண்டு சென்றார். அன்றைய ஆசிரியரான நக்கீரர் இது தருமி பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறார். ஆனால் இந்த காலத்துலேயோ யாரோ பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அதுக்கு ஓஹோ ஆஹான்லாம் சொல்லி அதுக்கு 10க்கு 10 போட்டு அதை ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒட்டுறாங்க. அதை நம்மளுடைய பெற்றோர்கள் பெருமையாக ருத்ரன்ஸ் ப்ராஜெக்ட் இன் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன் இது. அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரிடா தம்பி இப்போ என்ன தேர்வு முறையே வேணாம் அப்படிங்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது.